போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதிய லஞ்சில் இருந்து ஈவினிங் நைட் டின்னர் வரையும் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபி செய்கிறேன், என்னென்ன ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறவங்க லைக் பண்ணாமையும் பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தானே எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு உந்துகோலாக இருக்கும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூடான காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலே சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு தான் குடிச்சிட்ருக்கோம். இந்த காஃபியை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு காஃபியோ டீயோ குடித்தா வந்து ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, வாழைத்தண்டு பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். இது நிறையா பேருக்கு வந்து இது செய்யலாமா வேணாமா, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதை நான் வந்து ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து அரிசி கழுவுறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே வந்து கூட நீங்கள் அந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா மதியம் சமைக்கிறதுக்கு காலையிலேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணும் போதே வந்து அந்த நாரை வந்து சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா நாரே இருக்காது. நான் கூட பயந்துட்டே இருந்த நாரில் எப்படி எடுக்குதுன்னு. ஆனால் நான் வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை வந்து யூஸ் பண்ணேன். நிஜமாகவே நாரில் எதுவுமே வரல. அப்படியே இருந்தாலும் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணும்போது சுற்றி எடுத்திங்கன்னா எந்த நாருமே வந்து இருக்காது. இப்போ நான் வந்து மதியம் சமைக்கிறதுக்கு வந்து காலையிலே வந்து கட் பண்ணி மூடி வச்சிட்டேன். இப்போ நான் ஒரு 10 மணி போல் கட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. மதியம் வந்து நான் ஒரு 12 மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், கருப்படிக்கல, எதுவுமே பண்ணல, சூப்பராக இருக்குது காய். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தண்ணியை வந்து வேக வச்சு வடித்து எடுத்துட்டேன். அந்த தண்ணியை கூட நம்ம குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது தான். இது வந்து கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சரியாயிடும் சீக்கிரமாகவே. லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வடித்து எடுத்துகிட்டு அதே இதில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய், இல்லைன்னா ஒரு கொஞ்சமாக கூட தேங்காய் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து 1க்கு 2 வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதங்க விட்டுருங்க. வதங்கினதுமே இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாழைத்தண்டு வேக வச்சு வடித்து எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள் தூவிக்கோங்க. வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டம் எதுவுமே தேவையில்லை. அந்த நீர்லாம் இருக்கும், அந்த நீர்லாம் நல்லா சுண்டுற வரையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வாழைத்தண்டு வந்து நிறையா பேருக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை செய்கிறதுக்கு பயப்பட்டுட்டு செய்யாமலாம் இருக்காதீங்க, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம்னா அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சைட் பை சைடாக முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய லஞ்ச் பார்த்திங்கன்னா சாப்பாடு, முட்டைக்கோஸ் சாம்பார், வாழைத்தண்டு பொரியல். சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் இப்போ சாயந்தரம் ஒரு 4 மணி போல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் நாளே ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிக்காக இருந்துச்சு. எப்போவுமே வந்து என்னோடய ஹேரை வந்து 2 பக்கமாக பிரித்து எடுத்து தான் நான் வந்து சிக் எடுப்பேன். அப்போ தான் வந்து சிக் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன ஆயில் வைக்கிறீங்க, எப்போவுமே தலையை வந்து ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு சிக்கு எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சிக்கு எடுத்துடலாம், ஈஸியாகவும் இருக்கும்.
அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒரு மினி மேக்கப் வந்து போட்டாச்சு. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நேற்றே எங்கள் அத்தை வந்து முல்லைப்பூ வாங்கி கட்டி கொடுத்துருந்தாங்க. நல்லா நெருக்கமாக அடர்த்தியாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது எப்பயுமே ஃபுல்லாக நான் வைக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் கட் பண்ணி தான் வைப்பேன். பூ வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வேலைக்கு போகிறப்பெல்லாம் பூவே வைக்க மாட்டேன். எனக்காவது ஒரு டைம் வந்து என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சமாக வச்சுட்டு போவேன். அதுவுமே சண்டை வரும், நிறையா வச்சுட்டு போ அப்படின்னு. என்னைக்காவது ரொம்ப ரேர் நிறையா வச்சுட்டு போகிறது. இந்தளவு தான் எப்போவுமே இருக்கும். அப்படியே ஒரு சிம்பிளான க்யூட்டான ஒரு மேக்கப் ஒன்று போட்டாச்சு. எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன். வீட்டில் இருந்தால், வேலைக்கு போனால் சுடிதார் போட்டுக்கோ, அவ்வளோதான். ரெகுலராக வந்து 6 மணிக்கு விளக்கு ஏற்றுற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. இப்போ தான் தோணுச்சு, அதனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக ஏற்றுவேன்னு தெரியாது, எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து விளக்கு ஏற்றிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். வீட்டிலலாம் எப்போ சாமி கும்பிட தோணுதோ கும்பிடுவேன், ஆனால் அடிக்கடியெலாம் கும்பிட மாட்டேன். அப்படியே சாமி கும்பிட்ட கையோடு வந்து நான் வந்து இந்த வாழைத்தண்டு பொரியலையும் சாம்பாரையும் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு இருக்கிற குழம்புலாம் நீ அப்படியே வெளியிலே வச்சிரு, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை அப்பப்போ வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது. மதியம் தான் வச்சேன். ஒரு வேளை நைட்டு வரையும் நான் அதை வச்சுக்கலாம்னு நினச்சேன். கெட்டு போயிடுமோ இன்னொன்று பயத்தில் வந்து சூடு பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான். இது வந்து அவங்க ஆஃபீஸ் போனவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இருக்கிற வேலைகள். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சமையலுக்கு வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி டிவியில் கோவில் படம் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அதை தான் பார்த்துட்டு இன்றைக்கி டைம் போனதே தெரியல. இந்த படத்தில் இந்த வடிவேல் சார் காமெடி வந்து பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த காமெடியை பார்த்து வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சிருக்கிறீங்க? நான் தீவிர ஃபேன் வடிவேல் சாருக்கு. பார்த்தாலே சிரிச்சிருவேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பாலும் ஒரு ஆப்பிள் தான் கட் பண்ணி சாப்பிட்டேன். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு இது முட்டை தோசை ஊற்றிருந்தேன், அப்புறம் ஒரு 2 தோசை வந்து ஒரு நார்மல் தோசை தான் ஊற்றிருந்தேன். ரெண்டுமே நான் இப்போ தான் கொஞ்சம் தோசை சுட்டே பழகியிருக்கிறேன். இப்போலாம் கொஞ்சம் நார்மலாக வந்துருச்சு. இன்றைக்கி வந்து டின்னர் வந்து தோசை, வாழைத்தண்டு பொரியல், சாம்பார், அப்புறம் மீன் சாப்பிட்ணும் போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனும் சேர்த்து சாப்பிட்டு சூப்பரான ஒரு டின்னர் வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, bye.